வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காயில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க முருங்கைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் எல்லாத்தையுமே இது மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க, நிறையா ஊற்றிட வேண்டாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 15 to 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறது கஷ்டமாக இருந்தால் பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நாம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இதை இந்த வெங்காயமோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூடவே ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். மசாலா எல்லாம் முருங்கைக்காவோட சேர்ந்து திரண்டு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா இன்னும் ட்ரை ஆகட்டும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் அப்படியே முருங்கைக்காவோட சேர்ந்து ஒட்டி வந்துடுச்சு. இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ரசம் இருந்தால் கூட இதை நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி முருங்கைக்காய் ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.